வரும்படியாய் உற்சாகமாக கருத்தை கேட்கிறது. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணங்கிக் கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. ஓய்வுடைய காலை விலைக்காய் தேவ கிருபைக்காய் நீங்களை கூட்டி சேர்த்தவுடைய நான் அன்றுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே நீர் செய்த இலங்காத நன்மைகளுக்காக தகப்பனே நன்றி செலுத்தும்படியாய் நன்றியோடு இதயத்தோடு நாங்கள் இங்கே அமர்ந்திருப்பதை தேவன் அறிகிறீரப்பா. நீங்களே கூடவுடைய வார்த்தைகளப்பா அன்றைய வளமுள்ளதாய் தகப்பனே அன்றைய வாழ்க்கையை செழிப்பை தரவதாய் என்னுடைய வாழ்க்கையை விருந்தினை செய்வதாய் தகப்பனே கடந்து வணக்கம் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனானவர் இறங்கி வருகிறார்கள். இந்த வார்த்தைகளை வெளிப்படுவதாக எங்களை நிரப்பட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாள் எனக்கு ஒரு விசேஷமான நாள். அதற்கு பல காரணங்கள் உண்டு. முதலாவது காரணம் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் மத்தியிலே வந்து இந்த திருச்சபையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஒரு கை தட்டிக்கலாம். ஏனென்று சொன்னால் பெரிய ஊழியர்கள் மேலே எனக்கு ஒரு மயக்கம் எப்பொழுதும் இருக்கும். அதோடு கூட ஒரு தயக்கம் இருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் செலுத்தின விலைக்கிரயம் அப்படி என்னுடைய முழங்காடு முடக்கி இந்த ஆலயத்திற்கு நான் கடந்து வந்த பொழுது பார்த்ததை போல அல்ல. மிக ரம்மியமாக நேர்த்தியாக அழகாக கர்த்தரை வடிவமைத்துக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக கேட்டிருக்கலாம். என்னுடைய அத்தனை காரியங்கள் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மிக மங்களகரமாக இறை பிரசனம் கர்த்தருடைய பிரசனம் ஊற்றெடுக்கிறது. இரண்டாவது என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு மிக முக்கியமான எனக்கு இன்னைக்கு பிறந்தார். இந்த வருடம் என்னுடைய பிறந்தநாள் அருமையான தகப்பனார் அவர்களுடைய இந்த சபையில அவர் முன்னிலையில நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து என்னுடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பரலோகம் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் மிக மனமகிழ்ச்சியோடு நான் இருக்கிறேன். நல்ல ஒரு ஆராதனை கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டோமா? ஹல்லேலூயா. சகோதரன் புரியுதா? நிச்சயமாக ஆண்டவர் இடத்திலே கிரியை செய்கிறார். அவருடைய பலத்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அதை நான் உணர்கிறேன். காரணம் ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறதா மேய்ப்பன். நல்ல ஒரு அருமையான தகவல் அவர் மத்தியில் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். எனது பெயர் சுரேஷ் ஜான். நான் அம்பத்தூர் பகுதியில் ஐயப்பாக்கம் என்கிறதான பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கூடி பொண்ணு எனக்கு மாமியார் வீடு போல. ஏனென்று சொன்னால் என்னுடைய மாமியார்
என்னுடைய அத்தை மறைந்த பிறகு என்னுடைய அண்ணியார் இங்க இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு நாங்க சுற்றுலா வருவது போது அடிக்கடி வருவது உண்டு. எங்கேயாவது போகணும்னு சொன்னா நாங்க மூணு குட்டி தான் வருவோம். அந்த வகையில எங்க அண்ணி பிறகு மாமியார் கூட மாறிட்டாங்க. ஏன்னா என்னுடைய மனைவிக்கு அவங்களுடைய அம்மா இறந்த பிறகு அவங்க அக்கா தான் அம்மா இல்லையா, அப்ப எனக்கு மாமியார் போல. அதனால கும்மிடி புண்ணி எனக்கு மாமியார் வீடு போல. மாமியார் வீட்டுக்கு வந்தா எப்பொழுதும் கவனிப்பு கவனிப்பு. இந்த பக்கம் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. அப்படியே நம்ம ஒன்றும் நடக்கிறது இல்லை. அதனால இப்படி ஒன்றும் நடக்கலாம் அங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா, மாமியார் வீட்டே இருக்கா தெரியல. ஓ, அப்படி மாமியார் வீட்டே இருக்காங்க. சந்தோஷம். அதனால எனக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியாக உண்மையிலே உள்ளபடி உணர்ச்சி தம்பரோடு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். விதமாக என்னை அழைத்து, என்னை மதித்து, என்னை அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஒரு பெரிய ஒரு சாக்கியத்தை தந்த அருமையான சபையினுடைய போதகர் அவர்களுக்கு என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய ஊழியத்தின் சார்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தான நன்றிகளை அறிவிக்கிறேன். அதோடு எங்களை அதிகமாக நேசிக்கிற, நாங்கள் அதிகமாக நேசிக்கிற, நாங்கள் அதிகமாக விரும்புகிற என்னுடைய அருமையான ஊழியர் சகோதரர் ஜூலியஸ் பிரதர் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய இன்னொரு பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். அவருடைய குடும்பத்தை வந்திருக்கிறாங்க. தனிச்சுமார் அவங்களாம் மருந்து பூச்சி பார்த்து ஞாபகம் இருக்கிறாங்க. ஓகே, நன்றி. அவர்கள் முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க முடியாது ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நாளையே பாராட்டினார். அதற்காக நன்றி. நான் கர்த்தருக்கு அதிகமாக ஸ்தோத்திரங்களை நன்றிகளை எடுக்கிறேன். இந்த சபையில கடந்த முறை வந்த போது ஒரு வார்த்தையை நான் உபயோகப்படுத்தினேன். வழிபோக்காய் வந்தவர்களுக்கு விருத்து கொடுத்ததை போக என்று சொல்லி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் சொல்லி தெரியல. கடந்த முறை எனக்கு பிரசங்கம் திடீர்னு கிடைச்சது. நான் சும்மா வழிபோக்கா வந்தேன். ஐயா பிரசங்கம் பண்றீங்களான்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு நான் விருதுக்கே வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஐயா தக்க மாட்டீங்க. நான் ஒரு வெப் சேனல் நடத்திட்டு இருக்கிறோம். 2 சேனல் நடத்துறோம். ஒன்று கம்பேஷன் ஃபேமிலி சேனல் அப்படின்னு ஒரு சேனல். நீங்க லைவ் போட்டுருக்கலாம். பட் என்னுடைய இன்டர்நெட் இங்கே நல்லா ரொம்ப கிளியரா கிடைக்கல. அதனால ஐயாவுடைய பேஜில் போயிட்டு இருக்கேன். இன்னொரு சேனல் நடத்திட்டு இருக்கோம். அது கிறிஸ்துவ விழிப்புணர்வு ஊடகம் என்று சொல்லி 2 சேனல் நடத்திட்டு இருக்கோம். இந்த கொரோனாவில் எல்லாரும் முடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஊடக ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியான கிருபையை கொடுத்தார். அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த நவம்பர் 4ஆம் தேதி ஐயா அவர்கள் 80வது பிறந்த நாளை கொண்டாடினீங்க. 71. சரி, 9 வயசு கூட்டிட்டு இருந்தாங்க. சரி, உங்களுக்கு ஆண்டவர் நீங்க எதிர்பார்த்திருக்க வயதுல 9 வயது அதிகமாக நீங்க 100 வயசு நினைச்சீங்கன்னா 109 வயசு. நீங்க எவ்வளவு நாள் நிர்ணயம் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னைக்கு 40 வயதா இருக்கு. 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஆயிடுச்சு, நம்பிதான் ஆகணும். 40 வயசு ஆயிடுச்சு யோசிக்கிறேன். சரி, அப்போ 2 சேனல் நடத்திட்டு இருக்கோம். அதுல ஐயா வந்திருந்தாங்க. அதுல அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க. நாளில் கொஞ்சம் இன்டர்நெட் தடைகள் இருந்தபடினாலே அவருடைய சாட்சி முழுவதுமாக கேட்க முடியவில்லை. இருந்தாலும் அனைவரும் அதை பார்த்தார்கள். அந்த நாளில அருமையான சகோதரர் அவர்கள் வெளியூருக்கு சென்றபடினால, ஜூலியஸ் பிரதர் வெளியூருக்கு சென்றபடினாலே ஐயாவுக்கு சரியான வகையில ஒரு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாத சொல்லல. ஆனா இங்க வந்து பார்த்தா எவ்வளவு தங்கச்சிமார் தம்பிமார் இருக்கீங்க. எல்லாரும் எங்க போனீங்கன்னு தெரியல. எனக்கு யாராவது 2 பேரும் நம்ம பிடிச்சிருந்தோம்னா நீங்க அழகா எடுத்துக்கலாம். பரவாயில்ல, இருந்தாலும் மீண்டும் ஒரு நாள் ஐயாவுடைய சாட்சி நம்ம எடுக்கலாம். ஏன்னா இப்படிப்பட்டதான தேவ மனிதர்களுடைய சாட்சியை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு உற்சாகமும் உத்வேகமும் பிறகு. அதுக்காக தான் நினைச்சாங்க கேட்டுக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அதிகமாக அடிக்கடி பிரதருக்கு தெரியும். நான் எப்பவுமே பாஸ்டர் கேட்கறது உண்டு. அவர் கொஞ்ச நாள் நான் மறந்துட்டேன். அது வயது 30 நாளையா இல்ல பிஸி நாளையா மறந்துட்டாரு தெரியல. எப்பவுமே நான் கேட்கறது பாஸ்டர் எப்படி இருக்காரு அடிக்கடி நான் போன் பண்ணி விசாரிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் என்னுடைய அட்ரஸையும் விலாசத்தையும் சொல்லி தான் பேசுறேன். அப்புறம் சொல்லுங்க ஜமுனா அப்படின்பாரு. அப்படி எனக்குள்ள எப்பவும் தேவனோட ஒரு அன்பு எப்பவும் உண்டு. அந்த வகையில் இந்த நாளில் அழைத்தமைக்காக மீண்டுமா நான் நன்றி சொல்றேன். அவரை விட நான் ஒன்றும் பெரிய பிரசித்தியார் அல்ல. அவரை விட ஒரு மிகச்சிறந்த வேத பண்டிதரும் அல்ல. மிக எளியவர், ரொம்ப எளிய ஒரு ஊழியக்காரன் தான். என்னால் கர்த்தர் என்னோடு இந்த நாட்களிலே பேசும்படியாய் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த கொரோனா வந்த நாட்களில் முதல் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் அவர் என்னோடு சொல்லி வருகிற காரியம், என்னுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக நம்பிக்கை வேண்டும். யார் மேல் நம்பிக்கை வேண்டும்? என் மீது நம்பிக்கை வேண்டும். அதை மாத்திரம் பேசு என்று சொல்லி கடந்த 3 மாத காலங்களாக அவருடைய நம்பிக்கை, அவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையும் அவர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் விட்டுவிடாதபடிக்கு இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் நிலைத்திருங்கள், நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் காத்திருங்கள், அப்பொழுது கர்த்தருடைய பராக்கிரமம் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் இந்த பிட் அடிக்கும் போது ஸ்கூல்ல பிட் அடிப்பாங்க பாத்துருக்கீங்களா? யாரெல்லாம் பிட் அடிச்சிருக்கீங்க? நான் பிட் காமிச்சிருக்கேன், பிட் அடிச்சது இல்லை. பிட் அடிக்கிற யாராவது இருக்கீங்களா? அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா எழுதிக்கிட்டே இருப்பாங்க, பரிசு எழுதிக்கிட்டே இருப்பாங்க.
அது எழுதும் பொழுது அவன் படித்த தன்னுடைய சொந்த சுய புத்தியை நம்பி எழுதிக்கிட்டே இருப்பான். ஆனா தலையாடுறாங்க, நான் யாரும் பார்த்தேன். ஆனா பின்னாடி இருந்து சில நேரத்துல அந்த பிட்டு பார்த்து எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போ வாங்கி எழுத ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெமரி ஃபுல்லா மறந்துடும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவனையே கேட்பாங்க, எல்லாமே மறந்து போயிடும். இது என்ன காட்டுது அப்படின்னா, எப்பொழுது நீங்கள் உங்களை மட்டும் அல்லது உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அவர்களை மாத்திரம் சார்ந்து கொள்கிறீர்கள். இந்த கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவுடைய நமக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நாம் எல்லாவற்றிலும் அவரையே சார்ந்து கொள்கிறோம். சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்தா கூட என்ன பண்ணுவோம், யாரை சார்ந்து கொள்கிறோம்? 2 பேர் 3 பேர் தான் தலையா நினைக்கிறேன். நான் ஏதோ மாத்தி பேசுறேன்னு நினைக்கிறேன், மாறி வந்து நினைக்கிறேன். யாரை நாம் சார்ந்து கொள்கிறோம்? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளாக நடந்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை துதிக்கிறோம், அவரை அதிகமாக நம்புகிறோம். ஆண்டவர் எனக்கு செஞ்சாருப்பா, எசப்பா எனக்கு இதெல்லாம் செஞ்சாரு என்று சொல்லி நாம் சொல்றோம். ஒரு பிரச்சனை வந்தோம் என்ன சொல்றோம், பக்கத்து வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், ஏதோ ஒன்று செஞ்சுட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் யாரு? பிசாசு ஏதோ நமக்கு செஞ்சுட்டான் சொல்றோமா சொல்லலையா? என்னுடைய வாழ்க்கை எல்லாமே நன்மைகளாக நடந்து கொண்டே இருக்கும் பொழுது நான் யாரை சார்ந்து கொள்கிறேன், யாரை உயர்த்துகிறேன்? கர்த்தரை உயர்த்துகிறேன். என் வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு கோழி குண்டு குறுக்க போயிடுச்சுன்னா என்ன பண்றோம், நான் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி யாரும் என்ன பண்ணிட்டாங்க, குண்டை உருட்டி விட்டுட்டாங்க. அப்படிதான் நினைக்கிறோம். சரியா தான் பேசுறேன், அப்படிதான் நினைக்கிறோம். ஆனால் இந்த பூமியில் உள்ள சகல சத்துவங்களும் சகல விதமான காரியங்களும் எல்லாம் அவராலே உண்டாயிற்று, உண்டானதும். ஆமென். இந்த பூமியிலே ஒரு மேடு இருக்கிறது சொன்னால் அதை படைத்தவர் யார்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு பள்ளம் இருக்குன்னு சொன்னா யார் படைத்தா? அப்போ நீ மேட்ல இருந்தாலும் யார் இருக்கிறா, பள்ளத்துல இருந்தாலும் யார் இருக்கிறா? ஆனால் நாம் என்ன செய்கிறோம், பள்ளம் வரும்பொழுது பக்கத்து வீட்டுக்காரனாகிய எட்டி பார்க்கிற ஒருத்தனை என் அப்பா கிட்ட நடுங்கிட்டு நிக்கிறவன அவன் நடுங்கிட்டு நிக்கிறான். யாருகிட்ட? நம்ம அப்பா கிட்ட அவன் நடுங்கிட்டு இருப்பான். எப்படி இருப்பான்? யோபுவை சோதனை செய்யப்பட வேண்டும் என்று நினைத்த பொழுது அவன் என்ன செஞ்சான், போய் கையை கட்டி நின்னான். நான் அவனை சோதிக்கட்டுமான்னு கேட்டான். கேட்டானா கேட்கலையா? என் அப்பா பெரியவர், ஹalleluya. அவர் முன்பாக ஒரு நடுங்கி கொண்டு நிற்கிறான், அனுமதி கேட்கிறான். அவனை கண்டு நான் பயந்து கொண்டிருக்கிறோம். எங்க அப்பா டிஎஸ்பி, நான் பயப்படுவேனா? கான்ஸ்டபிளுக்கே பயப்பட மாட்டேன், நான் கல்லனுக்கு பயப்படுவேனா? பயப்பட மாட்டேன். அப்பாவோட ரிவால்வர் போட்டுன்னு போட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் என்னுடைய தகப்பன், நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்? இந்த உலகத்தை படைத்தவர். அவருக்கு முன்பாக ஒரு நடுங்கி கொண்டிருக்கிறார். நாமோ அவருக்கு பயந்து நடுங்குகிறோம் இல்லையா? தூக்கி போடுங்க, பக்கத்து வீட்டுக்காரரை கவலையே படாதீங்க, உங்கள் பக்கத்தில் இருப்பவரை நினைத்துக் கொள்ளுங்க. ஹalleluya. இந்த நாளிலே கொரோனா வந்தது, பிரச்சனைகள் வந்தது, போராட்டம் வந்த பொழுது வாழ்க்கை முடிந்ததோ என்று சொல்லி அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தொழில் முடங்கி போனது, வேலையில சம்பளம் சரியாக கிடைக்கவில்லை, ஊழியம் படுத்து போனது என்று சொல்லி நாம் அனைவரும் இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், நான் இருப்பவராகவே. எப்படி இருந்தார் அவர்? எப்படி இருந்தார் அவர்? உலக தோற்றம் முதல் எப்படி இருந்தார்? சகல வல்லமை படைத்தவராக, அற்புதம் செய்கிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக, நான் கூப்பிட்டால் கூப்பிட்ட பொருளுக்கு ஓடோடி வருகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் இருக்கிறார். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்கிறது. என் தேவன் சொல்கிறார், நான் இருப்பவராகவே இருக்கிறேன். ஹalleluya. அவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவரை குறித்து நம்ம புகழ் பாட சொன்னோம்னா நிறைய பாடுவோம் இல்லையா? அப்படிதானே? பாடுறாங்க. அவருக்கு எத்தனை நாமமா சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா? சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆண்டவரை குறித்து நமக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்டவருக்கு தெரியும். நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? அவர் அற்புதம் செய்வல்லவரா? நம்மை நடத்த போதுமானவரா? நம்மை தூக்கி சுமக்கிற தேவனா? நெருக்கத்தின் நேரத்தில் நம்மோடு இருந்து நம்மை அரவணைத்து ஆண்டவரா? ஆமென். ஆனால் எனக்காக அவர் வைத்திருக்கிற நிறைவுகளையும், எனக்காக அவர் வைத்திருக்கிற அற்புதங்களையும், எனக்கு ஒரு நாளை அவர் குறித்து வைத்திருக்கிறார். அதையும் அடைய வேண்டிய நாட்களில, வாழ்க்கை பிரயாணத்துல நீங்கள் நானும் போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு அதை மட்டும் நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் எதற்கும் கவலைப்படவே மாட்டோம். எதை குறித்து நாம் சோர்ந்து போகவே மாட்டோம். அந்த விசுவாசம் ஒருபோதும் தளர்ந்து போகாது. நான் நம்பிக்கை ஒருபோதும் அற்று போகாது. ஏனென்று சொன்னால் எனக்குரிய ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் என் பேரை எழுதி வைத்திருக்கிறார். ஹalleluya. எனக்கு ஐயாவை குறித்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, நான் கவனித்த கொஞ்ச நாட்களிலே அவர் எந்த பிரசங்கத்தை பண்ணாலும் பரலோகத்துக்கு
பரலோகத்துக்குரிய ராஜ்யத்துக்குரிய அதை கொண்டு கனெக்ஷன் பண்ணி நிறுத்துவார். இன்னைக்கு உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், வேற மாதிரி ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு, பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்களே நினைக்கும் பொழுது அந்த முடிக்கிற நேரத்துல அழகா கொண்டு போய் பரலோகத்துல கொண்டு கனெக்ஷன் பண்ணாங்க. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா நீங்களும் நான் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, ஆனாலும் இந்த பூமியிலே நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி, நீங்கள் சுகமாய் செழித்திருக்கும்படி கர்த்தர் கிருபை அருள்வார். ஹல்லேலூயா. இந்த பூமியில நீங்கள் அப்படியே அலங்கோலமா ஐயோ என்று சொல்லி கதறி வாழ்ந்து கஷ்டப்படணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். இந்த பூமியிலும் நம்மை வாழ வைக்க அவர் பொதுவானவர். அந்த உலகத்திற்கு நம்மை கொண்டு போய் தன்னோடு சேர்த்துக் கொண்டு மகிழ்ந்திருக்க செய்யும்படியான கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் எனக்கென்று சகலத்தையும் செய்து முடிக்கிற ஆண்டவர், அவர் செய்து முடிப்பார். அதுவரை நான் எப்படி இருக்க வேண்டும், அதுதான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேசி கடந்து போகலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். எடுத்தவங்க வாசிங்க ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம், அதுல 12:6. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. உன் தேவனை நம்பிக்கொண்டு. நல்ல ஒரு கை தட்டலாமா? இன்னொரு வாசிங்க யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம், அதுல 50வது வசனம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி வாழ்கிற பிள்ளைகளை எத்தனை பேர் இருக்கும்? அவர் சொன்னால் சொன்னதை செய்வார் என்று சொல்லி அவரை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் நமக்கு எத்தனை பேர் இருக்கும்? கை வைத்தீங்கன்னா முழுசா கை வைத்துங்க. ஹல்லேலூயா. 2 வசனங்களை வாசித்தோம். முதலாவது வசனம், நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. திரும்புவது மாத்திரமல்ல, உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு தெரியும். நீ எப்படி இருக்கிறாய், உன்னுடைய இதயத்தினுடைய நினைவுகள் எனக்கு தெரியும். இன்னைக்கு என்ன சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி எனக்கு தெரியும். அதனாலே கர்த்தர் சொல்கிறார், நீ என்னிடத்தில் திரும்பு. உலகத்தினுடைய கவலைகளோ உலகத்தினுடைய நெருக்கங்களோ உன்னை சூழ்ந்திருந்தாலும் அவைகளிலிருந்து மீட்டுக் கொள்கிற என்னை நோக்கி நீ திரும்பு. திரும்புவது மாத்திரமல்ல, இன்னும் திரும்புகிற நீ என்னையே நம்பிக்கொண்டு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இப்படி அழைக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எவைகள் ஏற்பட்டாலும் அவரை மாத்திரம் நம்பிக்கொண்டிருப்பேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்லுவோம்? ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னும் பெருசா ஒன்னும் செஞ்சிடல, நான் ஒன்னும் செஞ்சிடல, நாம ஒன்னும் செஞ்சிடல. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை, நமக்கு வந்திருக்கிற சகல வசதிகள், மேன்மை எல்லாம் நீங்க கொண்டு வந்து நினைக்கிறீங்களா? என்னால நடந்து நினைக்கிறீங்களா? என்னுடைய படிப்பினால, என்னுடைய அறிவினால நடந்து நினைக்கிறீங்களா? அப்படி யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக் கொள்ளுங்க. நம்மோடு வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இன்னைக்கு வீழ்ந்து போயிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். நம்ம சொல்றவையா எப்படி இருந்தவையா, எப்படித்தான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானு தெரியல, எப்படி ஒழுக்கமா இருந்தவன் இன்னைக்கு இப்படி கெட்ட வழியில போறானே. எத்தனை பேர் நம்ம சொல்றோம், எத்தனை தங்கச்சிமார் தம்பிமார் இன்னைக்கு போறாங்க. நீங்கள் நானும் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது உங்களுடைய திறமை அல்ல, நம்முடைய படிப்பு, நம்முடைய நேர்மை அல்ல, என் அப்பாவால வந்தது. ஹல்லேலூயா. அதான் சொல்கிறார், இடைவிடாமல் நம்பிக்கொண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற நமக்கு அவர் முதலாவது செய்கிற காரியம் காலங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. யாருக்காக காலங்களை மாற்றுகிறார்? நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக காலங்களை மாற்றுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள், எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டா. இதற்கு ஒரு காலம், அதற்கு ஒரு காலம், வாழ்வதற்கு ஒரு காலம், தாழ்வதற்கு ஒரு காலம் என்று சொல்லி அநேக காலங்கள் இருக்கிறது. காலங்கள் எத்தனையும் இருக்கலாம், எல்லா காலங்களிலும் என் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா காலங்களிலும் அவர் இருக்கிறார். காலங்கள் தான் மாறுகிறதே தவிர காலத்தை உருவாக்கின நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. காலங்களை மாற்றுகிற கர்த்தர் எப்படி காலங்களை மாற்றுகிறார்? அழகாய் யாத்திராகமம் 8:23 நம்ம வாசித்தோம். வேண்டாம், வாசிக்க வேண்டாம். ஐயா அந்த காரியம் உங்களுக்கு அழகா கோடிட்டு காட்டினாங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கும் மற்ற ஜனத்திற்கும் ஒரு அந்த வித்தியாசம் எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? மார்ச் மாசம் தொடங்கி இந்த நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் அந்த வித்தியாசத்தை உணராதவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? மற்ற ஜனங்களுக்கும் நமக்கும் ஒரு நான் என்னுடைய வாழ்க்கையை உணர்ந்திருக்கீங்க. இந்த 8 மாதங்கள்
கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு வித்தியாசத்தை செய்கிற கர்த்தர். ஒரு காலங்களை மாற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. நமக்காக காலங்களையே மாற்றுகிற கர்த்தர். ஆதியாகமம் 26:12 எடுத்து வாசிங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். இந்த கதை தெரியாதவங்க நீங்க யாருமே இருக்க மாட்டீங்கல்ல. எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். ஆனா இதை நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா இதுல ஒரு காரியம் இருக்கு. அந்த நாட்களிலே ஆபிரகாம் காலத்திலே உண்டான பஞ்சத்தை இல்லாமல் மிகப்பெரிய பஞ்சம் உண்டானது. அப்பொழுது ஈசாக்கு ஒரு பிளான் பண்றாரு. என்ன பிளான் பண்றாரு? சரி, இந்த ஊர் இனிமே சரிப்பட்டு வராது, எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது. தாவீது சொல்வதை போல எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது. வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை அங்கே இல்ல. கொடிய பஞ்சம். பிழைக்க வந்த ஒரு ஊர் கேரா. இந்த ஊர்ல பயங்கர பஞ்சம். இப்பொழுது எகிப்தை பார்க்கிறார். எகிப்திற்கு சென்றால் தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழலாம் என்று சொல்லி ஈசாக்கு முடிவு எடுக்கிறார். என்ன? எகிப்துக்கு கிளம்பலாம்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்ம ஆண்டவர் ஒரு வித்தியாசமானவர். ஆமென். நாம் நினைப்பதை போல அல்ல, நம்முடைய காரிய சித்தினால அல்ல, நம்முடைய வழிகள் அல்ல, நாம் செய்கிற நம்முடைய திறமையான காரியங்கள் அல்ல. கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போக. ஈசாக்கு எடுத்த முடிவு என்ன தப்பு? ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லையே. சென்னையில் இருக்கிறோம், கொரோனா பயங்கரமா வந்தப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆமா, வாழ வைத்த சென்னை என்ன பண்ணாங்க? விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இருக்கிறவங்க இருந்துக்கோ, நாங்க என்ன பண்றோம்? உயிர் பிழைத்து ஜீவன் தப்ப ஓடி போகிறவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் என்ன ஆயிப்போச்சு? ஊர் ஃபுல்லா கொரோனா வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க? திரும்ப சென்னைக்கு வந்தாங்க. எங்க பார்த்தாலும் டூலெட் போடு, ஒரே டூலெட் போடு. ஒரு பக்கம் வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வாடகைக்கு வீடு, கடைகள் வாடகைக்கு விடப்படும். ஆட்கள் மட்டும் தான் வாடகை போடுறாங்க. எல்லாத்தையும் வாடகை போடுறோம்னு சொல்லி என்ன பண்ணாங்க? போர்டு வச்சுட்டாங்க. எல்லாரும் ஓடி போனாங்க. அதே போல ஈசாக்கு ஒரு முடிவு எடுக்கிற தவறு இருக்காது. அது கும்மிடி பூண்டியில பயங்கரமான பிரச்சனை வச்சுக்கோங்களேன். ஆந்திர பக்கம் போன நினைக்கிறது என்ன தவறா? நீங்கள் சுயமாக செய்தால் அது தவறு இல்லை. ஆனால் உங்களோட யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? இந்த பூமிக்கு புள்ளியா இருந்த உங்களை பெரும் புள்ளியா மாற்றினது யாரு? இல்லைன்னா தாயின் வயிற்றிலேயே உதிரத்தோடு உதிரமாக நாம் போயிருப்போம். நினைச்சு பார்த்துருக்க நினைக்காது. உதிரமாக இருந்தனா ஒரு சின்ன புள்ளியாக இருந்த நம்ம உதிரத்தோடு உதிரமாக போயிருக்கலாம். அதை வளர்த்து பாதுகாத்து வெளியே எடுத்து கொண்டு வந்த ஆண்டவர் இருக்கிறாரே, அவரை விட்டு நம்ம போகலாமா? உடனே சொல்றாரு ஈசாக்கு. அது பெரிய விஷயம் என்னன்னா, ஈசாக்கு ஆண்டவரோடு பேசினார்ல, அது எழுதப்படணும்னா கூட நான் எகிப்துக்கு போகலாமா என்று சொல்லி நம்முடைய தேவனிடத்துல கேட்டிருப்பார். அப்படிதானே பேசியிருப்பார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எகிப்துக்கெல்லாம் போகாத, நான் தான் உன்னை தேசத்திற்கு கொண்டு வந்தேன், நான் தான் இந்த பகுதியை உன்னை வச்சிருக்கிறேன், நான் தான் இவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் தான் உன்னோடு இருக்கிறேன். இதுவரை நடக்கிற நான் இனியும் நடத்த போதுமான இந்த தேசத்திலே இரு. நம்ம என்ன பண்ணிருப்போம்? இன்னொரு பாஸ்டர் போன் பண்ணி கேட்போம். இவர் எப்ப பார்த்தாலும் பரவத்தை தான் பேசிட்டு இருப்பாரு. மெதுவா டூரிஸ்ட் பிரதர் 4 இடத்துக்கு போய் வர அவர்கிட்ட என்ன பண்ணுவோம்? ஐயா, என்ன இங்கே இருக்கலாமா இல்ல பக்கத்து ஊருக்கு போயிடலாமா? ஆண்டவர் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. என்ன பண்ணிருப்போம்? இப்படிதானங்க நான் முடிவு பண்ணி தான் அப்படிதான் செஞ்சிருப்பேன். ஜெயசங்கர் ஐயா என்ன பண்ணுவாரு? எப்ப பார்த்தாலும் கஷ்டம்லாம் வந்தா பரவாயில்லைங்க, இங்க எல்லாம் நம்ம பரவத்தை போய் வாழ்ந்துருக்கோம் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. 2 பிள்ளைங்க இருக்கு, நம்ம வாழ வேண்டாமா அப்படின்னு என்ன பண்ணிருப்பேன்? நீங்களும் நல்லவங்க. நான் என்ன பண்ணிருப்பேன்? டூரிஸ்ட் பிரதர் கேட்டிருப்பேன். பிரதர் சொல்லுங்க பிரதர், நீங்க 4 இடத்துக்கு போறாள், நானும் தெரிஞ்ச மனுஷன், சொல்லுங்க என்ன ஆந்திரா பக்கம் போனீங்களா, எப்படி வாழலாமா அப்படின்னு கேட்டிருப்பேன். அப்படித்தானே? ஆனால் ஈசாக்கு என்ன செய்தார்? அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய வார்த்தையை நம்பினார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையை தன்னிடத்தில் பெற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணார்? கேராரிலே இருந்தார். இதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்கு. சரி, இருந்தாரு. அப்புறம் என்ன பண்ணுவார்? வானத்தை பொத்துக்கிட்டு எதையாவது இந்த மழை நேரத்துல சென்னை போயிட்டு வந்து என்ன பண்ணாங்க? ஐயா போட்டெல்லாம் போட்டாங்கல்ல, அது மாதிரி ஆர்டர் போடுவாருன்னு சொல்லிட்டு அவர் இருக்கல. இப்ப ஆர்டர் அடுத்த ஒரு காரியம் சொல்றாரு, நீ போய் என்ன பண்ணு? எப்ப விதை வைக்கணுமா? வறட்சியான பஞ்ச காலத்துல ஆண்டவருக்கு என்ன பிடிச்சிருக்கு? அவர் புத்தியோட இருக்கிறாரா இல்ல என்ன? யோசிச்சு பாரு. நம்மளும் கேட்போம்ல, என்ன ஆண்டவரே இருக்கிறது கொஞ்சம் நிறைக்கிறதுக்காக கொஞ்சம் சாப்பிடுறதுக்காக கொஞ்சம் பொருள் வச்சிருக்கிறோம் நிறைய, அதை கொண்டு விதைக்க சொல்றாரு. கேட்டிருப்போமா கேட்டிருக்க மாட்டோமா? இப்ப நான் குடம்பு சொன்னா என்ன செய்வீங்க? இப்ப நான் இங்க பக்கத்துல இருந்து ரெஸ்டாரண்ட்ல இருந்து வரேன், நான் வரும்போது குடம்பு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஓட்டு போடுறதுக்கு என்ன நினைச்சுன்னு தெரியல, சரி பிறந்த நாள் இருக்குன்னு சொல்லி ஓட்டு போடுறீங்க. அதுக்கே வந்து அவங்க போட்டு போட்டு என்ன பண்ணுவோம்? நாற்கடை வேண்டிய லாலக்கடை பாய் படிக்கிறேன், இன்னைக்கு நாங்க போட்டு போடுறோம் நினைச்சிருப்போம்ல. என்ன தங்கச்சி அப்படித்தானே நினைக்கல? நீங்க நினைச்சிக்கலாமா? நினைச்சிருப்போம். அன்னைக்கு பாருங்க, ஊரெல்லாம் பஞ்சம், ஊரெல்லாம் பஞ்சம், மனைக்கு வழியில தண்ணி இல்ல,
இல்ல. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஐயோ பைத்திய கத்தன மாதிரி ஆண்டவர் பேசல, வேற ஏதோ ஒரு பிசாசு பேசுது. எதுக்கு நம்ம நல்ல ஜெபம் பண்றோம், எதுக்கு பிசாசு நமக்கு வந்து பேசுறாங்க நினைச்சிருக்கோம். ஈசாக்கு என்ன செய்தார்? இதை அல்லேலூயா நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு பிள்ளை தாயுடைய வயிற்றிலே உருவாவதை நீங்களும் நானும் மருத்துவமும் அறிவியலும் விஞ்ஞானமும் கண்டுபிடிக்க முடியாதோ, அதே போல ஒரு விதை தரையிலே விதைக்கப்படும் பொழுது அது எப்படி வருதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. வெளியே விளைவிடும் பொழுது மட்டும்தான் அது வளர்கிறது என்று சொல்லி தெரியும். விவசாயிகள் இருப்பேன் விதைய வச்சுட்டு வானத்தை பார்த்துட்டு இருப்போம். மழை பெய்தாலும் சில விதைகள் உழைப்பதில்லை. தப்பு விதை வரணும் இல்லையா? 10 விதை வந்துச்சுன்னா 2 விதை கிடைக்காம போயிடும். திரும்ப என்ன பண்ணுவோம்? அது நடுவில் போய் விதைய பண்ணுவோம். விதையை முளைக்க செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் இந்த காலத்துல நீங்கள் எடுக்கிறதான பிரயாசங்கள், கர்த்தருக்குள்ளாக நீங்கள் இருக்கிற பாராட்டுகிற வைராக்கியங்கள், கர்த்தருக்கு நேராக நீங்கள் செய்கிற துதிகள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய எல்லா அலட்சியங்கள் சகலத்தையும் அறிந்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய சொல்லுக்கு வார்த்தையை நம்பி தன்னுடைய விசுவாசத்தை விடாதபடிக்கு காணப்படாத அந்த விசுவாசத்தை என்ன பண்ணான்? தரையிலே அவன் மூஞ்சி வைத்தான். நடந்தது என்ன? அங்க போயிடும். எப்படி 100 மடங்கு வந்திருக்கும்? மழை பெய்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மழை தண்ணியாவது ஊந்திருக்கணும்ல. நினைக்க யோசிச்சு பார்த்திருக்குமா? இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படிதான்? ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை வேண்டும் என்று சொல்லி நாம் காத்திருக்கிறோம். ஐயோ, என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை விடிவு வரும்? என்னுடைய நெருக்கங்கள் என்னைக்கு மாறும்? எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது. நான் நம்பிய மனிதர்கள் கைவிட்டார்கள். என்னுடைய உறவுகள் எல்லாம் என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். எனக்கு வேலை போயிடுச்சு, வருமானம் இல்ல, நோய், என்னை தேற்றுவார் யாரும் இல்ல. எல்லாரும் இன்னைக்கு ஒரு நேரத்துல மரியாதையை பார்த்தாங்க. எனக்கு நிறைய எசன்ஸ் இருக்கும்போது எல்லாரும் உறிஞ்சி எடுத்தாங்க. என்னால நன்மைகள் கிடைக்கும் போது எல்லாரும் இப்ப ஓடி வந்தாங்க. ஆனா இன்னைக்கு யாரும் மதிக்கிறது இல்லை. என்னை யாரும் மதிக்கிறது இல்லை. என்னை உதாசீனப்படுத்துறாங்க, விலகி போறாங்க. அநேகருடைய போன் கால் இன்னைக்கு கட் ஆயிடுச்சு. நிறைய பேர் என்கிட்ட பேசுறது இல்லை. என்ன அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருப்போம்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றுவார். யார் விசாரியாமல் போனாலும் உங்களுடைய அத்தனை அலைச்சல்களையும் உங்களுடைய கண்ணீரையும் கர்த்தர் கண்டவர். ஹல்லேலூயா. கண்ணீரை குறுக்கிய வைத்திருக்கிற ஆண்டவர். ஏற்ற வேளை வரும் பொழுது உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருவேளை ஈசாக்க முட்டாள சொல்லியிருப்பாங்க, நாட்கள் போட்டு விதைக்கிறான்னு சொல்லி. ஆனால் தன்னுடைய ஒரு தாசருக்காக தேசத்திலே ஆண்டவர் மழையை பெய்ய செய்கிறார். ஹல்லேலூயா. விளைச்சலுக்கு வழியில்லாத நேரத்தில் வற்றி போய் வறட்சியான சூழ்நிலையில ஒரு மனிதனுக்கு 100 மடங்கு விளைச்சலை கர்த்தர் தந்தார் என்று சொன்னார். அவர் காலங்களை நமக்காக மாற்றுகிறவர். வறட்சியான காலங்களை வறட்சியான காலங்களாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வறட்சி. ஈசாக்குக்கோ மலர்ச்சி. ஹல்லேலூயா. 100 மடங்கு அறுவடை செய்தாங்க. ஒருவேளை அந்த பட்டம் பார்த்து ஆடி பட்டம் தேடி வரும்னு சொல்லுவாங்க. அந்த நாட்களில் விளைச்சிருந்தா கூட அவ்வளவு விளைச்சல் வந்திருக்காரு. வறட்சியான காலங்களில் அவன் விதைத்தான். கர்த்தர் காலத்தை அவனுக்காக மாற்றினார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? காலத்தை அவர் மாற்றுவார். பக்கத்துல உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது, நான் அவரை விசுவாசிக்கிற முடியாது. என்னுடைய காலங்களை அவர் மாற்ற போதுமானவர். ஹல்லேலூயா. என்னுடைய சந்ததிகளுடைய ஆசீர்வாதங்களை நான் பார்ப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் தைரியமா சொல்ல முடியுங்க, தைரியமா சொல்ல முடியும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் நினைத்ததை என்னுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். எனக்கு விரோதமாக எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, என்னுடைய காலங்களெல்லாம் வறட்சியாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையை பூ பூக்க செய்ய என் ஆண்டவரால் முடியும். ஈசாக்குக்கு இதுதான் நடந்தது. ஈசாக்கு காலங்களை மாற்றுகிற கர்த்தர். நம்புறீங்களா? கர்த்தர் வார்த்தையை கேட்பீங்களா? அவர் செய்ய என்று சொல்வதை செய்வதற்கும் செய்யாதே என்பதை செய்யாமல் இருப்பதற்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது கர்த்தருடைய சத்தம் தானா, ஆண்டவருடைய வார்த்தை தானா என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு இந்த வேத புத்தகத்தில் மண்புழுக்களை போல நீங்கள் எப்பொழுதும் அசைப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவர் பேசுற சத்தத்தை அப்படியே கப்புனு பிடிச்சுக்கணும். எப்படி பிடிச்சுக்கணும்? கப்புனு பிடிச்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம்? வாழ்க்கையில் அநேக தடுமாற்றங்கள். அதுதான் இன்றைக்கு உங்களோட பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். சூழ்நிலைகள் எனக்கு எதிராக வரும் பொழுது நாம் மங்கி எரியவர்களாக அல்ல, பிரகாசிக்கிற விளக்காக மாறும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்று சொன்னோம், நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நீங்களும் நான் யாரு? ஆபிரகாமின் நம்முடைய
நம்முடைய அடையாளம் என்ன? கோட்டு சூட்டு வெள்ள சட்டையா? விசுவாசம். ஹalleluya. நம்முடைய அடையாளமே விசுவாசம். கிறிஸ்துவுடைய அடையாளம் விசுவாசம். ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொன்னால் ஆபிரகாம் எனக்கு நினைவு கூறும்போது விசுவாசம் ஞாபகத்துக்கு வருகிறது என்று சொன்னார். உங்களை பார்ப்பவர்களுக்கும் என்னதான் ஞாபகம் வரணும்? விசுவாசம். அப்படியே தூங்கிக்கிட்டு எங்க ஏதோ இருந்தேன் ஏதோ இருங்க அப்படி இல்லை, அப்படி அல்ல. நேற்று நடக்கிறவர் இன்று நடத்துகிறவர் நாளையும் நடத்துவார் என்று சொன்னால் காலங்கள் மாறலாம், எல்லா காலங்களிலும் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹalleluya. முதலாவது என்ன சொன்ன? காலங்களை மாற்றுகிற கர்த்தர். அடுத்ததாக வாழ்க்கை கோலங்களை மாற்றுகிற கர்த்தர். ஹalleluya. அதுதான் வாழ்க்கையுடைய கோலங்கள், அலங்கோலங்களை மாற்றுகிற கர்த்தர். வாழ்க்கையில் இன்னைக்கு யாராவது அலங்கோலமா இருக்கிறீங்கன்னு சொன்னா, உடைய கண்ணீர் தான் உங்களுக்கு குணமா இருக்கிறது என்று சொன்னார், கண்ணீரை நீங்கள் வெடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார், உடைய வாழ்க்கையுடைய அலங்கோலங்களை மாற்ற கர்த்தர் போதுமானவர். ஹalleluya. என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைகளை வாரம் நம்ம சர்ச்சுக்கு வரோம், வாரம் வார்த்தைகளை கேட்கிறோம். நிச்சயமாக இங்க வார்த்தைகள் ஒரு குறையும் இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். 100% சொல்லுவேன், இங்கே போதிக்கப்படுகிற அருளப்படுகிற வார்த்தைகளில் ஒரு குறையும் இருக்காது. அப்ப எங்க குறை இருக்கு? சொல்ல மாட்டீங்க. ஏதோ நீங்க சொல்ல வாரீங்கன்னு தெரியுது, ஆனா புரிஞ்சது அப்படின்னா நம்ம எப்படி ஆயிரும்? நல்லா சரி, நீங்க யாரும் பேச மாட்டீங்க. இரண்டாவது, அலங்கோலங்களை, வாழ்க்கையில் உள்ள அலங்கோலங்களை மாற்றுகிற கர்த்தர். பாருங்க, புதிய பாட்டுல நம்ம லூக்கா 5வது அதிகாரம் எடுத்து வாசிக்கும் பொழுது அதுல 19 வாசிக்க. லூக்கா 5:19. ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போவதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோட இறக்கினார்கள். சரி, இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். நான் ரொம்ப எளிமையான சத்தியங்கள் தான், அதோட உள்ள இருக்கிற காரியங்கள் தான் உங்களுக்கு சொல்லி கடந்து போறேன். எப்போ முடிக்கணும்? இங்க ஒரு சம்பவம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு திமிரவாதக்காரன் 4 பேர் என்ன பண்ணாங்க? 4 பேர் சேர்ந்து போனாங்க. யார் பத்த பிள்ளைகளோ யாரோ 4 பேர் என்ன பண்ணாங்க? பாவப்படுத்த பணியா இருக்கிறானே, அவனுக்கு வாழ்க்கையில இயேசு வந்திருக்கிறாரு, தூக்கி கொண்டு போட்டோம்னா என்ன பண்ணுவாரு? சுகம் கொடுப்பாருன்னு சொல்லிடுவோம். இப்படிதான் நமக்கு கதை தெரியும். இப்படிதான் நம்ம படிக்கும்போது என்ன பண்றோம்? படிக்கிறோம். 4 பேர் வந்தாங்க, அவன் என்ன பண்ணாங்க? தூக்கிட்டு போனாங்க. என்னைக்குமே இதுல நம்ம எங்க இருக்கிறோம், இதுல நமக்கும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர்ல இருந்து என்ன சொல்றாரு நம்ம என்னைக்குமே என்ன பண்ண மாட்டோம்? யோசிக்க மாட்டோம். அப்படித்தானே? நல்லா யோசிச்சு பார்க்கணும். அந்த 4 பேர்ல நம்ம ஒருத்தரா இருப்போமா? முதலாவது கேள்வி. ரெண்டாவது, நம்ம அப்படி ஒரு திருவிழாக்காரனை போல இயங்க முடியாம வாழ்க்கையில் ஒதுக்கப்பட்டு அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. அது அலங்கோலமான வாழ்க்கை தானே. திருவிழாக்காரன் எப்படி இருப்பான்? தன்னால அவருடைய சரீரத்தை பேண முடியாது, சரீரத்தை பாதுகாக்க முடியாது. அழகா இருப்பானா? இருக்க மாட்டான். கூட நம்ம யாராவது போய் செல்ஃபி எடுப்போமா? நம்ம நிறைய செல்ஃபி எடுத்து போடுறோம். படத்துல இருக்கிற பக்கத்துல போயிட்டு செல்ஃபி எடுப்போமா? நான் திருவிழாக்காரனை சந்தித்தேன் அப்படின்னு யாராவது செல்ஃபி எடுத்து போடுவோமா? எங்கேயாவது அலை அடிக்கும், அங்க போய் என்ன பண்ணுவோம்? செல்ஃபி எடுப்போம், உள்ள எடுத்துட்டு போயிடும். அது பெரிய கொடுமை என்னன்னா, கல்யாணம் ஆகி 2 நாள் 3 நாள் தான் இருக்கும். புருஷன் முன்னாடியுமே என்ன பண்ணுவாங்க? பின்னாடி அலை அடிக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? செல்ஃபி எடுப்பாங்க, ஒரே எடுத்துட்டு போய் நம்பி வந்த பொண்ணையும் அம்பாக்கிட்டே. பொண்ணு தான் எடுத்துட்டு போகுது, பையன் கூட எடுத்துட்டு போகுது. நம்பி வந்த மனுஷனை கைத்த கட்டினா அவனை தூக்கி கைத்துல மாட்டி விட்டுருது. போன வர நியூஸ் வந்துச்சு, பாத்தீங்களா இல்லையா? அந்த நியூஸ் நம்ம கரெக்டா பாத்துக்கோங்க. அப்போ இங்க என்ன பண்ண மாட்டோம்? திமுககாரன் முன்னாடி போய் என்ன பண்ண மாட்டோம்? நம்ம யாரும் செல்ஃபி எடுக்க மாட்டோம். ஒரு வேண்டாத, யாருக்கும் உபயோகம் இல்லாத ஒரு மனுஷன் வாழ்க்கையை கெட்டு சிறஞ்சு கிடையாது. முதலாவது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அந்த மாதிரி மனுஷன் நம்ம பாக்குறது இல்லை. ரெண்டாவது, நம்ம ஒரு வேலை அப்படி என்ன பண்ணுவோம்? வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, இன்னும் போய் ஏசப்பாவாது போய் நான் பார்த்து நான் என்ன பண்ணுவேன்? இப்படியே கொஞ்ச காலம் சீக்கிரமா என் ஜீவன் எடுத்தா லேச தலைவலி வந்தோடனே என்ன பண்றோம்? இந்த பாஸ்டர் வழக்கமா ஃபோன் பண்ணி அவர் என்ன பண்ண மாட்டார்? அவரு பிரேயர்ல என்ன இல்லை, அப்படி சும்மா முன்னாடி போல இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த முடியெல்லாம் சைடுல வெட்டி விட்டுக்கிட்டு இந்த கோடெல்லாம் போட்டுட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அவர்தான் வந்து சாவே கிடையாது சொல்றாரு. என்ன பண்றோம்? ஓடிடுறோம். நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். லேசா தலைவலி வந்தா போறோம். ஆண்டவர் வந்து ஆமா என்னென்ன மாத்திரை வரும்? இப்பெல்லாம் ஒரு மாத்திரை 15 ரூபா வந்துச்சு. இந்த கொரோனா வந்தனால ஒரு டேப்லெட் எவ்வளவு? 15 ரூபா. ஆமா, லேசா தொண்டையில சளி வந்துச்சுன்னா போதும். ஐயோ நம்ம பயப்படுற பயம் இருக்கேன். ஆனா எங்கேயும் போகலையே. ஒரே ஆராய்ச்சி, எப்படி இந்த கொரோனா காற்றுல நம்ம எங்கேயும் போகலையே. யார் மூலியமா வந்திருக்குது? ஆண்டவர்லாம் பக்கத்துல பார்த்துட்டு இருப்பாரு. நான் பக்கத்துலயே இருக்கிறேன், நீ கொரோனாவுக்கு பயந்துட்டு இருக்கிற ஆடை படிச்சுட்டு இருப்பாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? எந்த மாத்திரை வாங்கலாம், என்ன செய்யலாம், யாரை
தள்ளி வைக்கலாம், முடியவும் முடியாத, என்ன செய்யலாம்? இதான் நமக்கு யோசனை இல்ல. நம்ம இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த திமிர்வாதக்காரங்க 4 பேர் தூக்குனாங்க நம்ம பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, ஓரத்துல அலங்கோலமா அலங்கோலம் படம் இல்லையா, அலங்கோலமா கிடக்கிறான், உடங்கி கிடக்கிறான். அவனை தூக்குவதற்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. எப்படி இந்த சம்பாஷணம் வந்திருக்கும்? அன்னைக்கு ஏற்று பார்த்துருக்குமா? அதெல்லாம் 4 பேர் கூடியிருப்பாங்க, கட்டில படுக்க வச்சிருப்பாங்க, அவனை சம்மதிக்க வச்சிருப்பாங்க. இந்த இயேசு என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவ வந்திருக்கிறாரா? இயேசு நாமத்துல போனா உனக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும் சொல்லி ஒரு சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்க. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிதான் ஆரம்பிச்சது? இங்க எத்தனை பேர் வேற்று மார்க்கத்துல இருந்து வந்தவங்க? நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்படி கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது? யாரோ ஒரு இயேசுவை குறித்து நமக்கு சொன்னாங்க, அப்படித்தானே? அதை நம்ம விசுவாசப்படினாலும் இன்னைக்கு உள்ள உட்காந்துருக்கோம். அன்னைக்கு அதே போல அவங்க என்ன பண்றாங்க? நம்பிக்கை சொல்றாங்க, ஒரு சுவிசேஷத்தை சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் வான்னு சொல்லி 4 பேர் சொல்லி அவனை கட்டில படுக்க வச்சு என்ன பண்றாங்க? போட்டு என்ன பண்றாங்க? தூக்கிட்டு போறாங்க. நமக்கு இந்த இவ்வளவு தெரியும். அங்க ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்ததுன்னு சொல்லி. இப்ப இங்க இருக்கிறோம். இப்ப ஏன் இடத்துல வந்து இன்னொருத்தர் இந்த கோட்டெல்லாம் போட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்தாருன்னா எப்படி இருக்கும்? இந்த கோட்டு போடுவார் ஒருத்தர். யாரும் புரியல. தங்கச்சி படி பிள்ளைங்க தான் தங்கச்சி வரல டக்கு டக்கு டக்குன்னு பிடிக்கிறாங்க. இப்ப அவர் வந்தாரு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? பயங்கர கூட்டமா இருக்கும். இந்த தெரு ஃபுல்லா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரே பேச்சா இருக்கும். நீ பாத்தியா? உள்ள போக முடியல. வாசல் என்ன பண்ணேன்? திரும்ப நீ எல்லாம் போகாத. நீ எந்த மாவட்டம்? நீ எந்த மாவட்டம் வச்சிருக்க? ஐடி கார்டு வச்சிருக்க? உன்னெல்லாம் உள்ள விட மாட்டாங்க. துணை செயலருக்கே உள்ள இடம் கிடையாது, உடனே போய் விடுவாங்க. இப்ப அங்க என்ன நடந்துச்சு? இயேசு இருந்தார். அதுக்கு முன்பாக இருக்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா ஜனக்கூட்டம் ஒரு அற்புதமே இடையாளங்கள் செஞ்சபடினால மிகப்பெரிய கூட்டம் அவருக்கு பின்பாக இருந்தது. வீட்டை சுற்றிலும் வாழ்க்கை இருந்தாங்க. வீட்டினுடைய வாசல் வரை ஆள் இருந்தாங்க. என்ன நடந்திருக்கும்? நம்ம எட்டி பார்க்கற பழக்கம் இருக்குல்ல, எட்டி பார்ப்போம், பார்ப்போம். ஒன்னும் வழி இல்லைன்னா திரும்பி போவோம். சும்மா போவோமா? சரசக்கா பார்ப்போம், முனியமாக்கா பார்ப்போம். முனியமாக்கா வரும். என்ன போலாமா? ரேஷன் கடை கூட்டம் இருக்கா இல்லையா? பயங்கர கூட்டாங்க. 10 பேர் தான் இருப்பாங்க. இந்த அக்கா ரேஷன் கடைக்கு போயிருக்காரு. ஆனா வரவேலை கேட்க என்ன சொல்லிடுவோம்? போகாதாங்க, பயங்கர கூட்டம் சொல்லி போற போக்கு சொல்லிட்டு போயிருவாங்க. நம்ம என்ன சொல்லுவாங்க? போற போக்குல கொளுத்தி போட்டு போறது. அது மாதிரி எனக்கு நடந்திருக்கும். வழியில என்ன பண்றாங்க? இந்த 4 பேர் சேர்ந்து இந்த முடவனை தூக்கிட்டு போறாங்க. திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு போறாங்க. வழியில என்ன சொல்லியிருப்பாங்க? பயங்கர கூட்டம் பா, இயேசு கிறிஸ்துவெல்லாம் பார்க்க முடியாது, எட்டி கூட பார்க்க முடியாது. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், எனக்கு ரெக்கமெண்டேஷனா இருந்தது, என்ன பண்ண முடியல, உள்ள போக முடியல. எனக்கு தோமாவை தெரியும், அவர் என்ன பண்ணிட்டாரு? இன்னைக்கெல்லாம் முடியாது, இன்னொரு நாள் பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. யோகாவும் கேட்டு பார்த்தோம்பா, முடியாது இன்னொரு நாள் வான்னு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் நடந்துருக்கும், நிச்சயம் நடந்துருக்கும் இல்லையா? ஏன்னா வழியில் என்ன சொல்லியிருப்பாங்க? இங்கேயும் முட்டாள்தனமா சொல்லியிருப்பாங்க. எப்படி ஈசாக்கை விதை விதைத்த பொழுது எல்லாரும் வந்து ஒரு முட்டாளை போல பார்த்திருப்பார்களோ, நேரத்தில் எழுதப்படல. நான் அந்த காரியம் ஒரு சிந்தனைக்காக சொல்றேன். அதே போல இந்த திமிர்வாதக்காரர் தூக்கி போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க எல்லாரும்? அங்கேயும் கூட்டம் நல்ல காலம் இருக்கிற நம்மளாலே என்ன பண்ண முடியல, உள்ள போக முடியல. அவருக்கு தெரிஞ்ச எங்களாலே உள்ள போக முடியல. நீங்க அவரை தூக்கிட்டு போய் என்ன செய்ய போறீங்க? நிச்சயமா சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு விசுவாச ஓட்டத்தை, நம்பிக்கையுடைய ஓட்டத்தை ஆரம்பித்த உங்களுக்கும் எனக்கு முன்பாக வருகிற பிரச்சனை இதுதான். கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கு. அவருடைய வார்த்தையை நம்பினால், அவரை நான் விசுவாசித்தால் எனக்கு நன்மை உண்டாகும் என்பதும், அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் நிறைவேறாமல் போகாது என்றும், அவர் சொன்ன வார்த்தைகளை தாமதிப்பதில்லை என்றும் எனக்கு உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் எதிர்ச்சோம் ஆண்டவர் செய்வார்னு சொல்லி 2020 நீங்கள் நான் என்ன பண்ணோம்? 2020 மங்களகரமான ஆண்டு, இந்த ஆண்டு சொல்லி என்ன பண்ண எல்லாரும் நினைச்சோம். உண்மைங்க 2020 நல்ல ஆண்டுங்க. 1 2 3 அவ்வளவுதான், வேறதான் இல்ல. என்ன பிரதர் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? 2020 நல்ல ஆண்டுங்க. நீங்க போய் கணக்கு போடுறவங்களா இருந்தா பாருங்க, நீங்க போன வருஷம் எவ்வளவு செலவு பண்ணீங்க, இந்த வருஷம் செலவு பண்ணீங்க பாருங்க. போன வருஷம் எத்தனை துணி எடுத்தீங்க, இந்த வருஷம் எத்தனை துணி எடுத்தீங்க பாருங்க. போன வருஷம் வீட்டுக்காரங்களோட எவ்வளவு நேரம் இருந்தாரு, இந்த வருஷம் எவ்வளவு நேரம் இருந்தாரு பாருங்க. போன வருஷம் எவ்வளவு ஜோம் பண்ணீங்க, 2019 எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணீங்க, இந்த வருஷம் எவ்வளவு ஜோம் பண்ணீங்க பாருங்க. இன்னைக்கு வீட்டுல போய் தயவு செஞ்சு எழுதி பாருங்க. நான் சொல்றேன் 2020 ஆண்டவர் நமக்காக விசேஷமாக கொடுத்தாங்க. லைவ் மீட்டர் எடுத்து போட்டா போடுறோம். நான் வாக்குத்தத்தம் ஒன்று சொல்றேன், உண்மையிலே சொல்றேன், நல்ல ஆண்டுங்க, நல்ல ஆண்டு. ஆண்டு தூங்கும் பொழுது எப்படி இந்த திமிர்வாதக்காரன் 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்களோ, அதே போல நம்மளுக்கு வருஷம் பண்ணிடுவோம். பல்லாக்க உயர்வு நினைச்சா வந்தோம். நான் பாதி வெளியில வந்து படுவாவிய கொரோனாவை இறக்கிவிட்டு நம்ம என்ன பண்ணிட்டாங்க, கலங்கடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கேயே அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அந்த 5 பேரும் என் இயேசுவை எப்படியாவது நான் கண்டார், அவருடைய பார்வையின் பக்கமாய் திரும்பினார், அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நான் சுகமாவேன், என்னுடைய அலங்கோலங்கள் கோலமாய் மாறும் என்று சொல்லி ஹல்லேலூயா போனார்கள்.
பார்த்தார்கள். எஸ், எல்லாரும் சொன்ன உண்மைதான். பயங்கர கூட்டம் தான், பயங்கரமான நெருக்கடி தான், உள்ள போக முடியாதுதான், ரெக்கமெண்டேஷன் கிடையாது, யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, எல்லாரும் விரட்டுறாங்க, போன்னு சொல்றாங்க. இவன் எப்படி தூக்கிட்டு போவேன்? நம்ம வீட்டுக்குள்ளேயே 4 பேர் நம்ம கட்டில தூக்கிட்டு வர முடியாது இல்ல, தள்ளி கட்டில சேர் போடுவோம் நம்ம வீட்டு முன்னாடி முடியாது, அப்புறம் இடைஞ்சல். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. உலகத்தார் சொன்னதை போல சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்குது, நம்ம சுற்றி சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்குது. அவருடைய வார்த்தைகள் கர்த்தர் நமக்குள்ளாய் வைத்த வாக்குத்தத்தங்கள், அவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிற அத்தனை காரியங்களும் இன்னும் ஜீவனோடு இருக்கிறது. ஹல்லேலூயா! கைத்தட்டல ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தான் சொல்லணும், என் பக்கத்துல இருக்கார சொல்லணும்னா நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறது. அந்த வார்த்தைகள் வீணாய் போகாது, வீணாய் திரும்பாது. விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய அளங்கோலங்கள் வெளியே போகும்போது கோலமாய் மாறினது. ஹல்லேலூயா! அவரை நான் நம்பினால், அவருடைய வார்த்தைகளை நான் நம்பினால், அவரை விசுவாசித்தால், நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தால், வாழ்க்கையில் இருக்கிறதான அளங்கோலங்கள், அநேகருக்கு தெரியாத அந்தரங்கத்தில் நீங்கள் அழுது கொண்டிருக்கிற காரியங்கள், அநேகருக்கு சொல்ல முடியாமல், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல் உங்களுக்குள்ளாக பூட்டி வைத்திருக்கிற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இல்லை மகனே, உனக்குள்ள இருக்கிற அழுக்குகள் அல்ல, உனக்குள்ள இருக்கிற நெருக்கங்கள் அல்ல, உனக்குள்ள இருக்கிற பாடுகள் அல்ல, உன்னுடைய கண்ணீர் அல்ல, என்னுடைய வார்த்தைகளை உனக்குள்ளாய் வை. ஹல்லேலூயா! என்னுடைய வார்த்தைகளை உனக்குள்ளாய் வை. உன்னுடைய வாழ்க்கையுடைய பிற்பகுதியை நான் கோலங்களாய் அழகாய் எழுதப் போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் நாளே வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா! நான் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், அவரை விசுவாசித்த ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், இது எப்படி எனக்கு நடக்கும் என்று சொல்லி. அன்னைக்கு மரியாதை அப்படிதான் சிந்தித்துக் கொண்டிருந்தார், நான் புருஷனை அறியவே எனக்கு எப்படி நடக்கும் என்று சொல்லி. அதே போல இன்னைக்கு ஒருவேளை நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், நீங்க கேட்கும்போது நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கும், நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, நான் எனக்கு எப்படி நடக்கும், எப்படி நடக்கும்? நல்ல பங்காகி ஆண்டவரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நல்ல பங்கை அவரிடத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும். ஹல்லேலூயா! என்று சொன்னால் பேசிவிட்டு நான் கடந்து போயிருவேன். உங்களோட தோல் கொடுக்கிற அநேகருக்கு உங்களுடைய காரியங்கள் தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும் அன்னைக்கு 5 பேரும் என்ன நோக்கத்தோடு வந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அத்தனை பேர் கூடியிருக்கும் அந்த இடத்துல அப்பொழுது அவர்களுக்கு உடனே இன்ஸ்டன்ட் விடுதலை கொடுத்தார். வரும்போது சுமந்து வந்தார்கள், போகும்பொழுது அவன் சுமந்து சென்றான். ஹல்லேலூயா! இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய பாரங்கள் பல இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் சுமக்க முடியாத பாரங்கள் இருக்கலாம், பாரங்கள் தான் உங்களுக்கு சுமந்துட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, பெட்டுக்கடியா பணத்தை போட்டு படுத்திருப்பாங்க, ஆனா நம்ம இன்னைக்கு எதை போட்டு படுத்திருக்கிறோம்? கடனை வைத்து. இந்த வாழ்க்கையில கடனை வைத்து படுத்திருக்கலாம். நம்ம படுக்க என்ன இருக்குது? கடன், கவலை, கஷ்டம், போராட்டங்களா இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளாக அவர் இருக்கிறார். அவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையில அளங்கோலங்களை மாற்றுவதற்கு போதுமானவர். கடைசியாக மரண ஓலங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா! அதாவது என்ன சொன்னேன்? காலங்களை நம்முடைய பிள்ளைகளுக்காக மாற்றுகிற கர்த்தர். ஒரு லீவ் ஹோட்டல்ல ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சாட்சி, ஒரு ஊழியனுடைய மகளுக்கு திருமணம். இதே நவம்பர் மாசம் திருமணம். இப்போ 2012 இப்போ அவங்க திருமண காரியங்களாம் ஒழுங்குபடுத்தினாங்க. எல்லாம் சொன்னாங்க, வானிலை அறிவிப்பு சொல்லுவாங்க இல்லையா? வானிலை அறிவிப்பு என்ன அறிவிப்பு சொல்லுவாங்க? பெய்யலாம், பெய்யாமல் போகலாம், அது எல்லாமே இருக்கும். ஆமா, எல்லாமே இருக்கும். எல்லா காரியங்களும் நடக்கலாம், நடக்காம போகலாம், வரலாம், வராமல் போகலாம், இடியோடு இருக்கலாம், இடியில்லாம இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா மூணு விதமான நியூஸ் போடுவாங்க. முதல்ல போட்டுருவாங்க, பயங்கரமா சென்னையில் அதிக கனமழை அப்படின்னு போட்டுருவாங்க. அப்புறம் கீழே ஓடிட்டு இருக்கும், சென்னை புறநகர் பகுதியில் மிதமான இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேல டைட்டில் அதிக கனமழை. அப்பதான் நம்ம பார்ப்போம். கீழே என்ன ஓடும்? மிதமான மழை பெய்யும். முடிஞ்சு போச்சு. அது போல வானிலை அறிவிப்பு கொடுத்துருவாங்க. அந்த நாள் வானிலை அறிவிப்பு கொடுத்தாங்க. திருமண காரியங்களுக்கு அவங்க பெரிய ஹோட்டல்ல வெளியில வச்சு திருமணம் நடத்திருக்காங்க. நடத்தலாம்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. கிண்டி நடந்த சம்பவம். உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு? இல்ல, நான் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணேன், இந்த நாள் தான் வைக்கணும்னு சொன்னாரு. கர்த்தர் இடத்துல என்ன பண்ணாரு? நல்ல ஒரு தேவமணி திருமண ஏற்பாடுலாம் செஞ்சுட்டாரு. காலையில மழை பெஞ்சிருக்கு. எல்லாம் சொன்னபடி என்ன சொல்லுவாங்க, இருதயத்தை கரைய பண்றது போல அப்படி வாழ்க்கையில சம்பவம் நடக்கும். என்னன்னா ஆண்டு நம்ம ஓடிட்டே இருந்தாலும் இருதயம் கரைந்து போகும். பாத்தீங்கன்னா ஆமா, எல்லாம் சொன்ன மணிக்கு நடக்குது. நமக்கு எதிராக எல்லா காரியங்களும் எதிராகவே நடக்கும். அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற வரைக்கும், அந்த நன்மையை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? திகிலோட தான் போகும். நடக்குமா, நடக்காதா,
உதவி கேட்டிருக்குமே, செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? சில நேரங்களில் போனையே பார்த்துட்டு இருப்போம். ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாரு, இன்னும் ஃபோன் பண்ணலையே. அவர்கிட்ட கேட்டிருக்கோம், உதவி கேட்டிருக்கோம், இன்னும் ஃபோன் பண்ணலையே. என்ன பண்ணுவோம்? யார் ஃபோன் அடிச்சாலும் அப்புறம் ஃபோன் பண்ணார் பாரு, பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவோம்? அந்த சகோதரர் ஃபோன் பண்ணாரா பாரு அப்படிமோ. யாராவது கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் வரும், கஸ்டமர் கேர்லேருந்து ஃபோன் அடிச்சுட்டு இருக்கோம். நம்ம என்ன சொல்லுவோம்? அண்ணா ஃபோன் பண்ணாரா பாரு, சீக்கிரம் இடம் அப்படின்னு. இப்போ சில நேரத்தில் உதவிகளை எதிர்பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே இன்னைக்கு நடந்தது எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லா சூழ்நிலையும் சொன்னது போல இருக்கு. காலையில் பயங்கர மழை, குட்டமட்டமா தண்ணி என்ன பண்ணுது, பள்ளமா தண்ணி பெருகி கிடக்கு. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? வெளியில வைக்க வேண்டாம். என்ன பண்ணுவோம்? ஹோட்டலுக்குள்ள போயிருவோம். ஆனா அந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரு? இல்ல ஆண்டவர் எனக்கு தெளிவா சொன்னாரு, இப்படிதான் வெளியில வச்சுதான் நம்ம செய்யப்படும். வெளியில ஓப்பன் ஸ்டேஜ், அழகா ஸ்டேஜ் போட்டு எல்லாம் ஓப்பன் உட்காந்துருக்கேன். சொன்னது போல மழை வந்தது. நாங்க எதோ எதிர்பார்த்தோம், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க நினைக்கிறீங்களா? மழை வந்ததுங்க. சொன்னது போல அன்னைக்கு வானிலை மையம் பொய்த்து போகல, வானிலை மையத்தினுடைய அறிவிப்பு பொய்த்து போகல. மழை, பயங்கரமான மழை வந்ததாம். இதுதான் மண்டபம், அந்த ஹோட்டலுடைய வெளியில சுற்றுப்புறம். இது இந்த பக்கம் ரோடு, லீமெரிடியன் ஹோட்டல் தெரியும்ல, லீமெரிடியன் ஹோட்டல் தெரியும். இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் மழை பெஞ்சதான். லீமெரிடியன் ஹோட்டல் பின்பக்கம் போயிருக்கீங்களா? யாராவது போயிருக்கீங்களா? அதுக்கு அந்த பக்கம் மழை பெஞ்சதான். அந்த இடத்துல மட்டும் மழை பெய்யுது. நடந்த சம்பவத்தை ஊழியக்கார செய்ய நான் சொல்லுவேன். யாருக்கு எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, காலங்களை நமக்காக மாற்றுகிறது. விசுவாசிங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் விடாய்த்து போனாலும், எல்லாரும் போயிட்டு போனாலும், என் கர்த்தர் என்னோட ஜெயக்கொடியா என்னோட இருக்கிறார். நான் சொல்ற தைரியமா சொல்ல முடியும், கர்த்தர் என்னோட இருக்கிறார். இரண்டாவது, வாழ்க்கையில இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில அலங்கோலங்களாய் வாழ்க்கை இருக்கலாம். திருமண காரியங்கள் சரியா இருக்காது, குழந்தை பாக்கியங்கள் இல்லாம நம்ம இருக்கலாம். அதனால இன்னைக்கு அவமானமா நம்ம இருக்கலாம். நமக்கு வேலை போயிருந்திருக்கும், இதுக்கு நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு யாருமே மதிக்காம இருக்கலாம். வாழ்க்கையிலுமே அலங்கோலமா மாறிடுமோ, பழையபடி என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போயிடணும் என்னோட சொன்னால் பிரச்சனைகள் வரும்பொழுது சகோதரர்கள் நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, அன்னைக்கு நம்ம அப்படி இருக்கும்போதே நல்லா தான் இருந்தோம், ஆண்டவர் தேர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு இவ்வளவு பாடுவது, நம்ம அந்த மாதிரிக்கு இருந்திருக்கலாமோ. இன்னைக்கு ஒரு நேரத்தில் நான் என்னுடைய மற்ற பழக்கங்களை செய்யும் போது மனமகிழ்ச்சியா இருந்தேன் இந்த சொல்லி வர நீங்க நினைக்கலாம். அது கர்த்தர் சொல்றா, இல்ல அலங்கோலத்திற்காக இல்ல, என்னுடைய வார்த்தைகளை நம்பி என்னிடத்திலே திரும்பு, வாழ்க்கைய அலங்கோலங்கள் கோலங்களாய் மாறி. ஹல்லேலூயா. மூன்றாவது, மரண கோலங்கள். நாட்கள் என்ன இருக்கு அதிகமா? முன்னாடி நமக்கு சளி வந்ததே கிடையாதுன்னு, இருமல் வந்ததே கிடையாதுன்னு, வந்திருக்கா வந்தது இல்லையா? பாதி பேர் பாதி நாள் மூக்கு தான் வச்சுக்காங்க. அப்படித்தானே? நம்ம எல்லாம் மூக்கடிக்கிறார்கள் தானே? நானும் மூக்கடிக்கிறாங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன், நீங்க தான் எல்லாரும் அப்படிதான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு கோல்டு தொலைஞ்சு வரக்கூடாது. யாரு என்ன குளிக்கிறது கூட கிடையாது. குளிச்சா முன்னாடியே 2 வேலை குளிப்பாங்க. எப்போ அதுவே பெருமையா சொல்லுவாங்க. சில பாத்தீங்களா, ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. எப்ப நம்மளால இருக்க முடியாதுப்பா, 2 வேலை குளிக்கலன்னா இன்னைக்கு மணந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப ஸ்மெல் அடிக்கலாம் நினைச்சு சொல்லுவோம். அது பச்சை தலை குளிச்சோம். நீங்க எப்படி குளிக்கிறோம்? வெண்ணி வச்சு சுடுநீர் வச்சு என்ன பண்றோம்? ஏன் இந்த பயம்? ஏன் இந்த பயம்? கை குறுக்கி போயிச்சோ, நிலைமை குறைந்து போயிச்சோ, நம்மை மறந்து போனாரோ, ஆண்டவரை மறந்துட்டாரோ, கை குறுகிச்சா, நிலைமை குறைஞ்சு போச்சா? எப்படிப்பட்ட ஆண்டவருங்க, எப்படிப்பட்ட ஆண்டவர்! தாய் மறந்தாலும், தந்தை வெறுத்தாலும், உற்றார் உறவினர்கள் நம்மை தள்ளினாலும், நான் நம்பின மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும், நம்மோடு இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. வார்த்தைகளால் நம்மை வாழ வைக்கிற ஆண்டவர். சாரி பார்த்து நிலவையுடைய வீட்டுல என்ன இருந்தது? என்ன சொல்றாங்க? சாப்பிட்டாங்க. அவங்களோட எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க, எல்லா உதவிகள் கேட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் உதவிகள் கேட்டிருப்பாங்க. நம்ம செய்வோம்ல, எல்லாருடைய உதவிகள் அஞ்சு போச்சு. இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்க? சாப்பிட்டுட்டு சாப்பிட போறாங்க. அவங்களே சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட், கொஞ்சமாகவும் நான் என்ன பண்றோம்? சாப்பிட்டுட்டு சாப்பிடலான் இருக்கிறோம். பையனுக்கு என்னாச்சு உடம்பு? உங்க குழந்தைக்கு என்னாச்சு? குழந்தைக்கு என்ன நடந்ததுங்க? சாரி பார்த்து என்னுடைய பிள்ளைக்கு என்னாச்சு? ஐயோ, உணராஜாக்கள் 17 எடுங்க. வாசிங்க. உணராஜாக்கள் 17
15 வாசிங்க. இவைகள் நடந்த பின்பு ம். வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் ம். வியாதியில் விழுந்தான். ம். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் ம். அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது போதும். என்ன இருந்தது அவருக்கு? சத்தமா சொல்லுங்க. அந்த அம்மா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க? நாங்க சாப்பிட்டு நான் நடந்தது என்ன? கீழே வாசிங்க. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, ம். தேவனுடைய மனுஷனே, ம். எனக்கும் உமக்கும் என்ன? ம். என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் ம். என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். ம். அதற்கு அவன், ம். உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி ம். அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து ம். தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவியின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, 24 வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, ம். நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இது நான் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். ஆமென். ஹalleluya. சம்பவங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். நிறைய ஜெபம் பண்றோம். எலியாவின் தேவன் சாய்பாபா தேவனுக்கு செய்தது போல எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அங்க இருந்தது என்ன? மரண பீதி. பிள்ளைக்கு வியாதி, வீட்டுல வறுமை, சாப்பாட்டுக்கே வெளியில மருந்து கேட்க போறது. இருந்தது என்ன? மரண ஓலம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தன்னுடைய தாசனுக்கு வெளிப்பட்டது. எலியா சொல்றாரு, நீ உங்கள்கிட்ட என்கிட்ட கொண்டு வாங்க. இதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு பரீட்சைனால இருக்கிற கொஞ்சத்தையும் குடும்பம் கேட்ட நம்ம குடும்பமா ஆண்டவர் எப்படிலாம் செக் வைக்கிறார் பாருங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை வச்சுக்கிறோம் இல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ அவரோடு தங்கி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. கடந்த முறை நான் வந்த போது ஒரு பிரசங்கம் பண்ணேன். இத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? பற்றி கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணேன். இதுல ஐயா கடைசியா முடிச்சாரு. நீங்க எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்றீங்க, நேரத்தையும் ஆண்டவருக்கு கொடுங்கன்னு சொன்ன ஐயாவுக்கு ஞாபகம் இருக்கு. என்னுடைய பிரசங்கத்தினுடைய கடைசி பிரிவு ஐயா பேசுறாங்க. பேசிட்டு நீங்க சொல்ற வார்த்தையில தவறக்கூடாது அப்படின்ட்டு ஐயா 2 காரியங்களா பேசுறாங்க. இங்க இந்த சாரிபாத் தேவனுடைய வீட்டுல ஒண்ணுமே இல்ல. இருக்கிறது என்ன இருக்கு? வியாதி தான் இருக்கு, வறுமை. ஆனா தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையை நம்புறாரு. அவருக்குள்ளாய் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி, கர்த்தர் அவர் மூலமா பேசின வார்த்தைகள் உண்மை என்று சொல்லி அவள் விசுவாசிக்கிறாள். இருப்பதை இடத்துல கொண்டு வாங்க அவர் கொடுத்தார். நம்ம கொடுப்போமா? நம்ம அதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுப்போம். இருக்கிறத சாப்பிட்டு நாங்க செத்து போறோம், நீ வேற வீட்டுக்கு போயா, நீ வேற வீட்டுக்கு போ, அப்படித்தானே சொல்லுவோம். நீங்க என்ன சூழ்நிலை இருக்கும் என்பதற்காக இந்த காரியம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன சூழ்நிலை நம்ம இருக்கிறோம்? இருக்கிற சூழ்நிலையில இருந்து கர்த்தரை தேட நம்மால் முடிகிறதா? கர்த்தருக்கு கொடுக்க முடிகிறதா? அவரோட நம்ம உறவை நீடித்திருக்க முடிகிறதா என்று சொல்லி நாம் இன்னைக்கு சிந்தித்து பார்க்கிறேன். அந்த வீட்டுல தேவ மனிதன் வந்தபடினாலே, தேவ வார்த்தை வந்தபடினாலே என்ன வந்தது? முதலாவது என்ன வந்தது? மரண ஓலங்கள் மறைந்து போனது. ஹல்லேலூயா. அந்த தேசத்திலே மழை வரும் மட்டும் அவர்களுக்கு என்ன குறைவில்லை. அப்புறம் வேற நோய் ஓடி போச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்புகிறோம் என்று சொன்னார். மரண ஓலங்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. தேசத்திலே காணப்படுகிற மரண ஓலங்கள் நம்முடைய வீட்டிற்கோ, நம்முடைய தெருவிற்கோ, நம்முடைய பகுதிக்கோ வர முடியாது. ஹல்லேலூயா. மரண ஓலங்களை மாற்றுகிற கர்த்தர் அவருடைய வார்த்தை நமக்குள்ளாய் வரும் என்று சொன்னார். அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார். மரண ஓலங்களை இன்றைக்கு மாற்ற கர்த்தர் போதுமானவர். ஹல்லேலூயா. அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? அன்னைக்கு இந்த விதவை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார், அதை விசுவாசித்தார். தன்னுடைய பிள்ளைக்கு சுகம், தன்னுடைய வீட்டிலே சுகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எக்காலத்திலும் இருக்கிற கர்த்தரை நாம் சார்ந்து கொள்வோம். எக்காலத்திலும் அவர் மாறாதவர். எல்லா காலத்திலும் அவர் ஏற்றவர். நமக்காக காத்துகிறார். ஆமென். நமக்காக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அலங்கோலங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான மரண ஊழல்களை மாற்றுகிற கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு இருக்கிறார். எனவே நாம் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? கலங்கி போகக்கூடாது. எப்படி விசுவாசத்தை துவக்கினோமோ, முதல் நாள் எப்படி நம்ம ஆரம்பித்தோமோ, அந்த திருநாளக்காரனை போல ஆரம்பிப்பது முக்கியம் அல்ல. நம்ம யாரோ ஒருத்தர் கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருப்பாங்க, நமக்கு சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை விதைச்சிருப்பாங்க. அதை பெற்றுக்கொண்டு அவருடைய அந்த அவர் புரிந்து வைத்திருக்கிற நாளுக்கு நேராய் கடந்து போகக்கூடாது. வாழ்க்கையில
இருக்கிறதான பிரச்சனைகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் கர்த்தருக்கு நேராக நீங்க ஓடும் பொழுது அவங்க ஓட்ட பிடிச்சாங்க. நீங்க ஓட்டெல்லாம் பிடிக்க வேண்டாம், கதவு திறந்தே தான் இருக்கு. எப்பொழுது வந்தாலும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆட்கள் காத்துட்டே இருக்காங்க. ஓட்டக்கிட்ட அவசரப்பட்டு பிரிச்சிட போறீங்க. ஓட்டெல்லாம் பிரிக்க வேண்டாம். நீங்க உங்களுடைய ஓட்டத்தை மட்டும் நீங்க எப்படி ஓடணும்? சரியாய் ஓடணும். நாட்கள்ல கர்த்தர் நிச்சயமாக மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில பராக்கிரமம் செய்வார். அவரை ஏற்றி இந்த பூமியில ஒரு காரியம் நடக்கவில்லை. வந்திருக்கிறதா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் அவருக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? அவருக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? அவருக்கு தெரியாமல் நம் தலையிலிருந்து வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியே விடாதுன்னு சொன்னா உலகத்தை முழுவதுமாக பரப்பி வைத்திருக்கிறதா அந்த வைரஸ் நம்மை ஒன்றும் செய்ய முடியும். அதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் அதை கண்டு பயந்து போக வேண்டியதில்லை. கர்த்தர் சொல்கிறபடி செய்து வார்த்தைகளை நலமாக ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து நீங்கள் வாழ வேண்டும். சபை கூடி வருவதில் விட்டுவிடாமல் அனுதினமும் ஜெபத்திலே தரித்திருந்து எப்பொழுதும் எல்லா வேளையிலும் அதை ஸ்தோத்திரித்து துதித்து அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொண்டு எல்லா சூழலிலும் நமக்கு நன்மை செய்ய போதுமானவர். அவருடைய கை முருகல, வல்லமை குறைந்து போகல. இன்றைக்கும் ஜீவிக்கிற கர்த்தராக பரலோகம் நம்மை சேர்க்கும் வரைக்கும் வருகை புரிந்த நடத்த அவர் போதுமானவர். வார்த்தைகளை நம்பி வாழ்கிற நமக்கு கர்த்தர் எல்லா சூழலிலும் நம்மோடு இருக்கிறார். வார்த்தைகள் நமக்குள்ள இருந்து விளைந்து 100 மடங்கு பலனை தரும்பொழுது இஸ்ரவேல் பூத்து காய்த்து போய்த்து பூத்து குலுங்கிற காலம் வரும்பொழுது அது உலகத்தை தன்னுடைய பலனாலை நிரப்பும் என்று சொல்லி வேதம் சொல்கிறபடி இந்த குடிபுடி பகுதியில இந்த சபையில இருக்கிறதான நீங்க பூத்து காய்த்து கனிந்து நீங்கள் அநேகருக்கு பலன் கொடுக்க முடியாது. கர்த்தர் வைத்திருக்கிறார். சோர்ந்து போக வேண்டியதில்லை. நாமே பிறருக்கு பலன் கொடுக்க பிறந்தவர்கள். அதை கலைத்து தவிக்கணும். நம்முடைய வீட்டுல கர்த்தர் அற்புதங்களை அரிசியில ஆசீர்வாதங்களை தரும்பொழுது அநேகருக்கு ஊச்சாய் புறப்பட்டு போகும். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, நாம் யாரா கர்த்தருக்கு விசேஷமான மற்றவர்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் உண்டு இல்லைன்னு சொன்னார். நீங்கள் நான் ஜீவனோடு இருக்க முடியாது. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறார். அது ஒரு வித்தியாசம். நாம் இருக்கிறதுல கொஞ்சத்துல மகிழ்ந்திருக்கிறோம், அதுவே வித்தியாசம். அதிசயம் சொன்னா வானம் பிளக்கணும் பூமி உடையணும் இல்ல, கர்த்தர் நடத்துறார். ஒவ்வொரு நாள் நடத்துறார். நிறைய அதிசயங்கள் தான். இன்னைக்கு மற்றவர்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. அவங்க மறித்தா எங்கே போவாங்க? உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அங்கே மறித்தா அங்கே வாழ்வேன். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் எனக்கு என்று சொல்லி ஒரு நிலையான இடத்தை என் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன் நான் கவலைப்படணும்? ஏன் கவலைப்படணும்? மரணத்தை குறித்து பயப்படுறீங்களா? இந்த பூமியே கட்டிட்டு ஆளணும்னு ஆசைப்படுறீங்களா? இன்னும் வீடு, பொருள், புகழ், செயினு, மோதிரம், கட்டிலு, மெத்த, பீரோ, வாய்க்கா, வரப்பு இருப்பது போதும் என்று சொல்லி தந்து தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா சூழலிலும் கர்த்தருடைய வார்த்தை மட்டும் விசுவாசிங்க. அவர் மாத்திரம் நம்புங்க. என்ன நடந்தாலும் சரி. நான் ரொம்ப சொல்லுவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க. அவமானப்பட்டமா அவமானம் கூட அவர் இருக்கிறார். அவர் அவமானப்பட்டதா அர்த்தம். அதான் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என்ன வேணும்? என்ன வேணும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கூட இருக்காருங்க. நான் மகிழும் போது அவர் என்ன எனக்குள்ள இருக்கிறார். நான் துக்கமாக இருந்தால் அவருக்கு அது பிரியம் இல்லைங்க. நம்மோடு இருக்கிறார். அப்படி கண்களை கூட நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, வேதம் சொல்கிறது, உடைய வார்த்தை சொல்கிறது, நீ இன்றைக்கு என்னிடத்தில் திரும்பு. என்னை இடைவிடாமல் நீ நம்பிக்கொண்டிரு. என்னை இடைவிடாமல் நம்பிக்கொண்டிரு. அந்த ராஜாவின் மனுஷன் யோவான் 4வது அதிகாரம் 50வது வசனத்துல இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனாரா? நீங்களுடைய வார்த்தைகளை தந்திருக்கீங்க. என்னை இடைவிடாமல் நம்பிக்கொண்டிரு என்று சொல்லி வார்த்தைகளை தந்திருக்கீங்கப்பா. நாளை நாங்க நம்பி ஜீவனம் பண்ண என்று தெரிவிச்சீங்க. வார்த்தைகளை கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் அநேகருக்கு சென்றிருக்கிறதப்பா. வாழ்க்கை பாதையில் இருக்கிறதான எல்லா விதமான போராட்டங்கள் ஆண்டவரே மாறட்டும் அப்பா. காலங்களை எங்களுக்காக மாற்றும் ஆண்டவரே. காலங்களை எங்களுக்காக மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் எங்களுக்கு எதிராக இருக்கிறது, ஆனாலும் நீர் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர். ஆண்டவரே, சூழ்நிலைகள் விரோதமாக இருக்கிறதப்பா, ஆனால் நீரோ எங்களுக்கு நினைவாக இருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுக்காக காலங்களை மாற்றுகிறவர். ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக அதிகாரம் படைத்த எங்கள் தெய்வம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளின் மேல உடைய கரம் அதிகமாய் இறங்க வேண்டும் அப்பா. உடைய நடத்தும் அதிகமாய் வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வாழ்க்கை பாதையிலே அலங்கோலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடைய அலங்கோலங்களை நீங்க மாற்றுங்கப்பா. தனி கெட்டு போயிருக்கிற வாழ்க்கையில என் தேவன் ஆண்டவரே, பாவமாய் இருக்கிறதான வாழ்க்கையில, பாவங்கள் அறிந்து காணப்படுகிற வாழ்க்கையில இன்னைக்கு பாவ காரியங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அந்த இடத்திலே அவர்கள் விட வேண்டிய காரியங்களை இன்னைக்கு விடுவதற்கு தேவன் நினைச்சீங்கப்பா. கர்த்தாவே, மரண
பயங்கள் எங்களை ஆட்கொண்டிருந்ததுனால் கர்த்தாவே நாளிலே ரட்சகராய் நீர் ஆண்டவரே மரண ஓடங்களை எங்களை வாழ்க்கையில் எடுத்துக் கொண்டிருக்கீங்க. இன்னும் நாங்கள் மரணத்தை குறித்து பயப்பட மாட்டோம். இந்த கொரோனாவை குறித்து நாங்கள் பயப்பட மாட்டோம். அநேக உலகங்களில் நடக்கிற சூழ்நிலை குறித்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எங்களுக்கு நிலையான வீடு பரலோகத்தில் இருக்குது. நிலையான வீடு எங்களுக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிறதப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேகருடைய கண்ணீருக்கு என் தேவன் நாளிலே அநேக பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய நெருக்கடியில இன்னைக்கு சமாதானங்கள் புறப்பட்டு வருகிறதப்பா. கலந்துட்டு போனவர்களுக்கு இப்படி வார்த்தைக்கு பலனாய் வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி ஆண்டவரே ஒரு நாள் எதிர்த்து ஓடுவோம், கத்திற்காக ஓடுவோம் என்று சொல்லி அதே இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருப்போம் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் எழுந்து உயர்ந்திருக்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். நாளிலே கொண்டு வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கடைசியாக ஒரே ஒரு அறிவிப்பு இருக்கும். தெரியும், என்னுடைய சேனல் கம்பேஷன் ஃபேமிலி சேனல்ல இளைஞர்கள், குழந்தைகள், குடும்பம் இவர்களுக்கான ஊழியங்கள் நடக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக எதையாவது செய்ய விரும்பினா அது பாடலோ, நடனமோ, மன அவசரமோ அல்லது பிரசங்கமோ, கதையோ எதுவானாலும் சரி நீங்கள் என்னை தொடர்பு கொண்டீங்களான்னு சொன்னால் சனிக்கிழமை மாலை தோறும் 5:30 மணிக்கு கரும்பான அரும்புகள் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதுல சிறு பிள்ளைகள் தங்களுடைய தாளந்துகளை கர்த்தருக்காக செய்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஐயாவை தொடர்பு ஐயா என்று சொன்னீங்கன்னா அதற்குண்டான காரியங்களை செய்யற. அதுக்கு நீங்க எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை, எந்த பணமும் தர வேண்டியதில்லை. என்னுடைய சேனல் இலவசமாக எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு திறந்த வாய்ப்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல நாங்கள் இணைஞ்சு துதிக்கணும், இல்லை நாங்கள் ஸ்தோத்திரப்படி சொல்லணும், வேதவசனம் வாசிக்கிறோம், நாங்கள் சகோதரிகளா இணைந்ததா ஊழியம் செய்யணும்னு சொன்னாலும் நீங்க ஐயாவுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க செய்யலாம். இது சபை பாகுபாடுகளோ இல்லை ஊழியக்காரங்களா செய்யணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் நினைக்கிற அத்தனை பேருக்கும் இது திறந்த ஒரு வாய்ப்பாக கம்பேஷன் ஃபேமிலி சேனல் என்று சொல்லி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். யாராலும் சரி, நீங்க அப்படியே இப்படி யாரையும் பார்க்காதீங்க, ஆண்டவர் மட்டும் பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்க திறமையை மாத்திரம் பாருங்க. அந்த சகோதரனை கூட நான் பாடுவேனா, இந்த சகோதரியை கூட நான் பாடுவேனா, அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் 24 மணி நேரமும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் செய்யலாம். இது மூலியமாக ஆண்டோடைய நாமம் மூலமாக ஆண்டோடைய நாமம் உயர்த்தப்படும். நிறைய அநேகருக்கு ஊழிய வாய்ப்புகள் கொண்டிருக்கிறது. அதனால இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. அப்படி வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாரையும் நான் நன்றி சொல்றேன், வாழ்த்துறேன். ஐயா, இந்த நாளை நீங்கள் தந்ததற்காக ரொம்ப நன்றி. மனமகிழ்ச்சியோடு என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நாமம் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார்.